அன்பார்ந்த தினஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தினஜோதிடம் தினமும் கேட்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி அன்பர்களே, இன்று விநாயகப் பெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாகும். இன்று மனதில் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவைப்படும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடும் என்றாலும் அதனால் மகிழ்ச்சியே ஏற்படும். மாலையில் உறவினர் ஒருவர் மூலம் சுபச்செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். அதிவேகமாக வாகனத்தை இயக்க வேண்டாம். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் செலவுகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிக்கு வாழ்க்கைத் துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்று மகாலட்சுமி வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். முக்கிய பிரமுகர்களின் தொடர்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைக்கக்கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மிதுனம் ராசி அன்பர்களே, இன்று சிவபெருமானை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். சகோதரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார்கள். புதிய முயற்சி அனுகூலமாக முடியும். போன் மூலம் சுபச்செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். பெண்களுக்கு தாய் வீட்டில் இருந்து வரவேண்டிய சொத்து, பணம், நகை வந்து சேரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட பணவரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கடகம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நலம் தரும். தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டிவரும். அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். வாகனத்தில் செல்லும்போது கவனமாகச் செல்லவும். புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது நல்லது. பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வதற்கும் வழி கிட்டும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதைத் தவிர்க்கவும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சிம்மம் ராசி அன்பர்களே, இன்று சரபேஸ்வரர் வழிபாடு நன்று. இன்று எதிலும் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம். வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். புதிய முயற்சியை கண்டிப்பாக தவிர்க்கவும். குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம். வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கவும். தாயின் உடல்நலனில் கவனம் தேவை. மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படும் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை. வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். பணப்பிரச்சினை இருக்காது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்ய நேரிடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று அம்பிகையை வழிபட நல்ல திருப்பங்கள் ஏற்படும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும்.
வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடி முடியும். குடும்பத்தில் வாழ்க்கை துணைவெளி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். எதிர்காலத்திற்காக ஒரு தொகையை தங்கள் பிள்ளைகளுக்காக டெபாசிட் செய்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதிரிகள் வகையில் எச்சரிக்கையாக இருக்கவும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, இன்று அம்பிகை வழிபாடு நன்று. எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அவருடன் பேசும்போது பொறுமை அவசியம். சிலருக்கு தெய்வப் பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். உறவினர்களால் சங்கடங்கள் உண்டாகும். பிள்ளைகளின் நடத்தையில் கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் தேவைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இன்று பைரவரை வழிபடுவதன் மூலம் சாதகமான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிப்பதால் மனதில் சலனம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் உள்ள போட்டிகளை தவிடுபொடியாக்குவீர்கள். கூடியவரை இன்று புதிய முயற்சியத்தையும் மேற்கொள்ள வேண்டாம். குடும்பப் பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். தாய்வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று லட்சுமி நரசிம்மரை வழிபாடு தடைகளை நீக்கும். மனதில் உற்சாகமும் செயல்களில் பரபரப்பும் காணப்படும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக தொடர்பில் இல்லாத நபர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. உங்கள் யோசனையை வாழ்க்கைத் துணை ஏற்றுக்கொள்வார். பொறுமையை கையாள்வது நன்மையை தரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த காரியம் சாதகமாக முடியும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணைவெளி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். மகரம் ராசி அன்பர்களே, இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் சிரமங்களை குறைத்துக் கொள்ள முடியும். புதிய முயற்சி சாதகமாக முடியும். வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படக்கூடும். உங்கள் முயற்சிகளுக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அரசாங்க அதிகாரிகளின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இரவில் நீண்ட தூர பயணத்தை தவிர்க்கவும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சலும் உடல் அசதியும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரிய முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும். கும்பம் ராசி அன்பர்களே, இன்று முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எண்ணெய் வியாபாரம் லாபம் தரும். மனுறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் என்றாலும் உரிய சிகிச்சையினால் உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். எடுக்கும் காரியங்கள் வெற்றி தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்
புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் சுபச்செய்தி கிடைக்கக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். மீனம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் நீங்கும். மனதில் தைரியமும் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபமும் அதிகரிக்கும். துணிச்சலாகச் செயல்படுவீர்கள். சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுபச்செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புதிய முயற்சி சாதகமாக முடியும். தெய்வப்பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு தாய்மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்களை தள்ளி வைப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். நன்றி. வணக்கம்.